هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிறுதி இல்மா ரப்பி சிறுதி இல்மா ரப்பி சிறுதி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வரலைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையேற்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக குழுமிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வட்டாத பெருங்கன்மையாளருடைய சாந்தியும் சமாதானமும் மீண்டும் மீண்டும் படிப்பதற்குமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் இந்தியாவில் இஸ்லாம், அதாவது ஒரு இந்திய முஸ்லிம்களுடைய பயணம் நேற்று இன்று நாளை என்ற ஒரு தலைப்புல அது இந்திய முஸ்லிம்களுடைய பயணம் நேற்று என்னவாக இருந்தது, அதற்கான இந்தியாவில் எவ்வாறு இஸ்லாம் வந்தது. இந்த தலைப்பு போட்ட உடனே ஒரு சகோதரர் போன் பண்ணாரு, இது ஜும்மால பேசுற தலைப்பான்னு கேட்டார். ஜும்மால பேசப்பட வேண்டிய தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய இலக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள் தான். முஸ்லிம்கள் அது ஒரு தேர்தலுக்கான ஒரு நடைமுறையாக இருந்தாலும் கூட அது மறைமுகமாக சிஏஏவை குடியுரிமையை கொண்டு வருவதற்கான ஒரு கொலைப்புற முயற்சி தான். முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே ஒருவேளை நம்ம இந்த நாட்டுக்காரர் கிடையாது பழகுது, நம்ம வேற நாட்டில வந்துட்டு பழகுது, நம்ம அரேபியாவிலிருந்து இம்போர்ட் ஆயிருக்கிற பழகுது. அப்ப இவர்கள் சொல்வதை போல நாம் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் அல்ல, நாம உண்மையிலேயே இரண்டாவது மூன்றாவது தர சிட்டிசன்ஸ் என்ற உணர்வியல் ரீதியாக உண்டாக்குவதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கம். அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஈமானில் பலவீனமானவர்கள், வரலாற்று புரிதல் இல்லாதவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். ஷேக் இமாம் யூசுப் அல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, இந்த உலகத்துல நிலத்தின் ஆக்கிரமிப்பை விட, ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பதை விட சிந்தனையின் ஆக்கிரமிப்பு ரொம்ப கொடூரமானது. அதாவது உங்களுடைய சிந்தனைய, நீங்க பலவீனமானவர், நீங்க இரண்டாம் தரப்புடைய மக்கள், நீங்க இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லை என்ற ஒரு சிந்தனையை உங்களை ஏற்படுத்திட்டா உங்களை அடிமைப்படுத்துவது என்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். எப்போ ஒரு மனிதன் தன்னை ஒரு முஸ்லீமாக, ஒரு தனி மனிதனாக, நான் இந்த நாட்டுடைய சட்டப்பூர்வமான குடிமகன், யாருக்கும் இருக்கக்கூடிய அதே சுதந்திரம், யாருக்கும் இருக்கக்கூடிய அதே உரிமை எனக்கு இருக்கிறது. இன்னும் கேட்டால் உங்களை விட அவர்களை விட நம்முடைய முப்பாட்டங்கள் உடைய ரத்தத்தில் தியாகத்தில் வளர்ந்த பூமி தான் இது அப்படின்றத நம்முடைய சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் தான் இந்த இந்தியாவில் இஸ்லாம் எவ்வாறு வந்தது என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொதுவாகவே கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. தலித்துகளை விட, பிற்படுத்தப்பட்டவர்களை விட, இதர அட்டவணை சாதனையரை விட கல்வியிலே, வேலை வாய்ப்புல, உயர் கல்வியில, அதிகாரமிக்க பதவிகள்ல யார் பலவீனமா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தான். தமிழ்நாடு அரசு ஒரு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்குதுன்னா அந்த இடஒதுக்கீட்டை கூட சில இடங்களில் நம்ம நிரப்ப முடியவில்லை. அதற்கு தகுந்த குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ் நம்மிடத்துல இல்லை. அப்ப நாம் வரலாறை புரட்டி பார்க்க வேண்டியது
ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. இன்னைக்கு திப்பு சுல்தான் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய மன்னன், மகத்தான மன்னன். பிரிட்டிஷார் இந்த மண்ணிலே பயந்த ஒரு மன்னர் யாரு கேட்டீங்கன்னா 2 பேர் தான். ஒன்னு சிராஜுத்தௌலா, 2வது திப்பு சுல்தான். ஆனா எனக்கு சிராஜுத்தௌலாவும் உங்களுக்கு தெரியாது, சிராஜுத்தௌலா தூரமா இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். பக்கத்துல மைசூர்ல இருக்கிற திப்பு சுல்தானை பத்தியும் நமக்கு தெரியல. திப்பு சுல்தான் இன்றைக்கு பிற மக்களால் ஒரு விடுதலை போராட்ட, சுத்தமான விடுதலை போராட்ட வீரன். இன்னைக்கு அவன் ஒரு மத துவேஷம் கொண்டவனாக இன்றைய ஊடகங்கள் அவர் என்ன பண்ணுது, சித்தரித்துக் கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நான் மற்றவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நமக்கான வரலாற்றை எப்போது நாம் எழுதும் அளவுக்கு தகுதி பெறுகிறோமோ அப்போதுதான் சரியான வரலாற்றை எழுத முடியும். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு முஸ்லீம் ஒருத்தவன்னா தான் எழுதக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்ச உணர்வு உள்ளவன் முஸ்லீம் தான். அப்ப அவர் மட்டும்தான் சரியான ஒரு வரலாற்றை எழுத முடியும் என்றால் அதற்கு தகுதியான மக்களாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். திப்பு சுல்தான் நமக்கு தெரியல. யூசுப் கான் என்று சொல்லப்படக்கூடிய மருதநாயகம் இறந்த பிறகு எங்க மீண்டும் உயிர் பெற்று வருவானோ என்று நினைத்து அவனை பல பாகங்களாக வெட்டி பல்வேறு இடங்களை புதைச்சாங்க. ஒரே இடத்துல உடலை புதைச்சா எங்க அவருடைய மாதிரி திருப்பி வந்துடுவாரோ அப்படின்னு பல ஆங்கிலேய தளபதிகளுடைய தூக்கத்தை கெடுத்தவன். நீங்க யாருக்காவது நமக்கு தெரியுமா யூசுப் கானா யாருன்னு? யாருக்குமே தெரியாது. அது ஒரு திரைப்படத்தை சார்ந்த ஒருவர், திரைத்துறை சார்ந்த ஒருவர் ஒரு படம் எடுத்ததுனால நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு யூசுப் கான் யாரு, கான் சாஹிப் யாரு, மருதநாயகம் யாரு, எப்படிப்பட்ட வீரன் அவர் நமக்கு தெரியாத போது எப்படி பிற மக்களுக்கு தெரியும்? பிற மக்களுக்கு சுத்தமா தெரியாது. அதனால்தான் மாலிக் இப்னு ஷாபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மால்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அடிக்கடி சொல்லுவாங்க, வரலாற்றை, தன்னுடைய கடந்த கால வரலாற்றை தெரியாத ஒரு சமூகத்தால் புதிய வரலாற்றை படைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல வரலாறு சொல்றாங்க. எதை சொல்லலாம்? நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் விக்கு மசாயில்ல, இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. நீங்க அதிகமாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவது வரலாறுகளை. இந்த சமூகம் இப்படி இருந்துச்சு, இது அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்த சமூகமாக மாறியது, அதனால் அழைக்கப்பட்டார்கள். மத்தியன், சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா மத்தியன் என்ற ஒரு இடத்துக்கு யாரும் போக முடியாத இடமா இருந்துச்சு. இன்னைக்கு அதே டூரிஸ்ட் பிளேஸ் என்ன பண்றாங்க, மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே வரலாற்றுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஒரு மாதத்துக்கு முன்னால இந்து தமிழ் திசையில முகிலன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, இதுவரைக்கும் இந்த உலகத்துல இப்னு கல்தூனை போன்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் இதுவரைக்கும் இந்த உலகத்துல வந்ததில்லை. அவரை போன்ற வரலாற்றை எழுத அதற்கு முன்னாலும் யாரும் இருந்ததில்லை, அதற்கு பின்னாலும் யாரும் இருந்ததில்லை. அவர் எழுதிய அந்த முகத்திமா என்ற ஒரு புத்தகம் இருக்கு. கிட்டத்தட்ட 17 வால்யூம்கள் கொண்ட ஒரு 50 பக்கங்கள் ஒரு வால்யூமும் கொண்ட ஒரு மகத்தான புத்தகம். அந்த புத்தகம் தான் இன்று வரைக்கும் ஒரு வரலாறு எழுதணும்னா வரலாற்றுடைய என்சைக்ளோபீடியா அல்லது வரலாற்றை எழுத நினைக்கிறவர்களுக்கான பயிற்சி கையேடு எதுன்னு கேட்டீங்கன்னா இப்னு கல்தூனுடைய முகத்திமா தான். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இப்னு கல்தூனுக்கு பிறகு அவருடைய மாணவர்கள் எல்லாம், அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அர்னால்டு போன்ற எட்வர்ட் கிப்பன் போன்றவங்க எல்லாம் புகழ் பெற்று விட்டார்கள். ஆனால் இப்னு கல்தூனை யாருக்கும் தெரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் முஸ்லீம். அவர் முஸ்லீம் என்பதனால முஸ்லீம்கள் ஆர்வம் காட்டல. அரேபியாவில் அரபு மொழியில் நிறைய நூல்கள் இருக்கு, தமிழ்ல மொழிபெயர்த்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அதிகபட்சம் போனா குர்ஆன் விஷயங்கள், ஹதீஸ் விஷயங்கள். அதை தாண்டி பல விஷயங்களை இப்னு கல்தூனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஆனா நமக்கே அது தெரியாத போது நாம் என்ன பண்ணிடுறோம்? அதை கைவிட்டு விடுகிறோம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம் நாடுகளை விட உலகத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 2வது பெரிய நாடு கேட்டீங்கன்னா இந்தியா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை என்பது 20 கோடி. இன்னைக்கு குறைஞ்சது 25 இல்ல 28 கோடி இருக்கும். காஷ்மீர்ல முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அஸ்ஸாம்ல, மேற்கு வங்காளத்துல, கேரளாவில், உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல இந்த பகுதிகள்லாம் ஒரு கட்சியுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த இஸ்லாம் எப்படி இந்தியாவுக்கு வந்தது? இஸ்லாம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி வந்துச்சா?
அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய முஸ்லீம்னு சொன்னா கூட பீகார் முஸ்லீமுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும், தமிழ் முஸ்லீமுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும், வங்காள முஸ்லீமுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழை தாய்மொழியாக கொண்டவருடைய கலாச்சாரம் ஒரு மாதிரியாக இருக்கும், உருதுவை தாய்மொழியாக கொண்டவருடைய கலாச்சாரம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னு கேட்டா இஸ்லாம் இந்தியாவுக்கு ஒரு வழியில வரல, குறைந்தது 5 வழிகளில் 5 விதமான வழிகளில் இஸ்லாம் வந்தது. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் இஸ்லாம் வந்தது வேற மாதிரி, வட இந்தியாவில் இஸ்லாம் வந்தது வேற மாதிரி. முதல்ல எப்படி இஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக பழமையான மஸ்ஜித் எதுன்னு கேட்டீங்கன்னா 3 பள்ளிகளை சொல்லுவாங்க. ஒன்னு கேரளாவில் இருக்கக்கூடிய சேரமான் ஜும்மா பள்ளி, அந்த சேரமான் பெருமாள் அந்த மன்னர் கட்டிய அந்த சேரமான் ஜும்மா பள்ளி, அவருடைய உத்தரவின் பேரில் கட்டப்பட்ட சேரமான் ஜும்மா பள்ளி. இரண்டாவது கீழக்கரையில் இருக்கக்கூடிய பழைய ஜும்மா பள்ளி. மூன்றாவது குஜராத் கோவாவில் இருக்கக்கூடிய பர்வடா பள்ளி. இன்னும் கேட்டா இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சேரமான் ஜும்மா பள்ளியில இந்தியாவுடைய மிக பழமையான பள்ளி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சமீபத்திய ஆய்வுகளின்படி அதுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்ல அது கட்டப்பட்டிருக்கு. அது பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தாத காரணத்தினால், அது ஒரு மெயின்டைனபிள் பொசிஷன்ல இல்லாத காரணத்தினால நிறைய மக்களுக்கு அது தெரியல. ஆனா பெரும்பாலான மக்கள், ஏன்னா அந்த குஜராத் இருக்கக்கூடிய பள்ளி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கிப்லா வந்து ஜெருசலேம் நோக்கி தான் இருக்கு, அலெக்சாவை நோக்கி தான் இருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய கிப்லா ஹரமாக இல்லை, அக்ஸாவாக இருந்தது. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு என்ன வருது, வஹி வருது, தொழும்போது வஹி வருது. முகமதே, நீர் உம்முடைய முகத்தை கிப்லாவை நீர் ஹரத்தின் பக்கம் திருப்புவீராக என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையிலே அப்படி என்ன பண்றாங்க, திரும்புறாங்க. அந்த பள்ளி இன்னைக்கு நீங்க உம்ராக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், கிப்லத்தை இரட்டை கிப்லா உடைய பள்ளி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அந்த மஸ்ஜிதுடைய கிப்லா என்பது ஹரத்தில் இருந்த, ஹரத்துக்கு முன்பால் அக்ஸாவை நோக்கி இருந்த போதே கட்டப்பட்ட பள்ளி. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்தியாவுக்கு என்ன இருந்துச்சு, இஸ்லாம் வந்துருச்சுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆனால் பெரும்பான்மையான ஆதாரபூர்வமான தகவல்களின்படி இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்தியர் யாருன்னா சேரமான் பெருமாள், மலையாளி தான். என்ன, ஏன்னா அவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே 629வது ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தார். அதாவது என்ன பண்றாரு, ஒரு நாள் அவருடைய அரண்மனையில் இருக்கும் போது நிலா இரண்டாக, சந்திரன் இரண்டாக பிளவுபடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு முஜிசாக்களை, அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்கள்ல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனை இரண்டாக பிளப்பது. ஏன்னா குறைஷிகள் போய் கேட்கிறாங்க, நீங்க நபின்னு சொல்றீங்களா, சந்திரனை ரெண்டா பிளங்க. அல்லாஹ் என்ன பண்றான், அந்த நபிக்கு ஆதாரம் அளிக்கும் விதமாக சந்திரனை இரண்டாக பிளந்தார். அப்படி பிறந்தவர்கள் யாரை இஸ்லாத்துக்கு ஏத்துக்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா உங்களுக்கு அதாவது வாதம் பண்றவங்க, தர்க்கம் பண்றவங்கள்ட்ட நீங்க என்னத்தான் சத்தியத்தை கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையிலேயே உள்ளத்துல ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருப்பவனுக்கு பெரிய அதிசயங்கள்லாம் தேவையில்லை, சாதாரணமாக சொன்னாலே போதுமானது. அப்ப அவங்க அந்த நிலவு பிறந்ததை பார்த்து கேட்கிறாங்க என்ன விஷயம் என்று. இந்த மாதிரி அரேபியாவில் ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவர் இந்த மாதிரி இஸ்லாம் ஒரு மார்க்கத்தை சொல்றாரு, ஒரே இறைவனை தான் வணங்கணும்னு உடனே அவர் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக அவர் மக்காவுக்கு போறார். ஆனா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமான ரிவாயத்துகள் இருக்கு. ரசூலுல்லாஹை சந்திக்க செல்லும் போதே வஃபாத்தானதாகவும், சந்தித்து விட்டு திரும்பக்கூடிய வழியில ஓமன்ல சலாலான்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் அவர் வஃபாத்தானதாகவும் சொல்லப்படுகிறது. சலாலாவில் அந்த அவருடைய கல்லறையும் இருக்கிறது. இன்னைக்கு கேட்டா அவர்தான் முதல்ல சஹாபாக்களுக்கு ஊறுகாயை அறிமுகப்படுத்தியவர். அதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு ஊறுகானா எனக்கு தெரியாது. அப்ப இந்தியாவிலிருந்து போன முதல் உணவு என்ன கேட்டீங்கன்னா ஊறுகாய் தான். அப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவர்களுடைய காலத்துல அவங்க வஃபாத்தாகி போனாலும் அவரோடு வந்தவர்களை கேரளாவுக்கு அனுப்பி இந்த மக்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய விரும்புறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆதரவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வஃபாத்தாகி விடுகிறார்.
ஆனா முதல்ல இந்தியாவுக்கு வந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மாலிக் தீனார். மாலிக் தீனார் என்று சொல்லப்படக்கூடியவரெல்லாம் முதல்ல கேரளாவுக்கு வர மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரளாவில் மலையாளிஸ் என்பதை விட மலபாரிகள் என்றும் சொல்லப்படுவதுண்டு. அப்ப மாலிக் தீனார் தான் அந்த சேரவான் ஜும்மா மஸ்ஜித கொடுங்கலூர்ல கட்டுறார். அது வந்து அதிலே அதுதான் இஸ்லாம் இந்தியாவில் பரவுவதற்கான முதல் புள்ளி எங்க கேட்டீங்கன்னா அதான் இஸ்லாம் இந்தியாவில் பரவுவதற்கான முதல் புள்ளி இந்தியாவுடைய அந்த முதல் மஸ்ஜித் அந்த சேரமான் பெருமாளால் கட்டப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி இஸ்லாம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா யாரும் படையெடுத்துலாம் வரல, யாரும் சண்டை போட்டுலாம் வரல. அங்கிருந்து வந்த அரபு வணிகர்கள், அரபு வியாபாரிகள். ஏன்னா ரசூலோட காலத்துக்கு முன்னாலேயே சேர சோழர்களுடைய ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கும் அரபுலகத்துக்கும் ஒரு நெருங்கிய வணிக தொடர்பு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அங்கிருந்து வந்த அரபு மக்கள், அரபு வணிகர்கள் அவர்களுடைய நேர்மையை பார்த்து அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தத்தை பார்த்து என்ன பண்றாங்க, மக்கள் கவரப்படுகிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம், காயல்பட்டினம் இதெல்லாம் ரொம்ப பிரபலமான துறைமுகங்களாக நம்ம இருந்துச்சு. அப்பதான் 7வது நூற்றாண்டுல கீழக்கரையில அந்த பழைய ஜும்மா மஸ்ஜித் என்ன பண்ணப்படுது, கட்டப்படுகிறது. அப்ப அந்த ஆரம்பத்தில் அந்த மாலிக் தீனார் வந்தாரு, அதே போல இங்க வணிகர்கள் வந்தாங்க. வணிகர்களை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பெண் கொடுக்கும் போது அவங்களுக்கு அரேபியா போயிட்டு வருவாங்க. இங்க உள்ளூர்ல அவங்களுக்கு வீடு கிடையாது, இல்ல உள்ளூர்ல அவங்க வீடு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் முதல்ல என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தாங்க. அவங்க ஒரு பகுதி, அதுதான் இன்னைக்கு கீழக்கரை, காயல்பட்டினம் போன்ற ஊர்களில் பாத்தீங்கன்னா திருமணம் முடித்த பிறகு மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு போவார். அது இந்த ட்ரெடிஷனுடைய நீட்சி தான். அப்ப அதே போல பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துல 5 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம்களுடைய வணிகர்கள் குழுவே இருந்துச்சு. அதே போல சஹாபாக்கள் 2 சஹாபாக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒன்று தமீமுல் அன்சாரி, கோவளத்துல இருக்கக்கூடிய தமீமுல் அன்சாரி அவர்கள் வந்து உமர் பின் கத்தாப் அவருடைய ஆட்சி காலத்துல வந்திருக்கிறாரு. அதே போல பரங்கிப்பட்டியில் உக்காஷா என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் பதில் போல பங்கு பெற்றவங்க. சோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து நேத்து முந்தா நாள் வரல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டு காலம் அல்லது 1400 ஆண்டு கால வரலாறு இருக்கு. முதல்ல இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நாம வந்து நேத்து பேஞ்ச மழையில முளைத்த காலங்கள் அல்ல. இஸ்லாம் எந்த அளவுக்கு பழமையானதோ அந்த அளவுக்கு இந்திய முஸ்லிம்களும் தமிழ்நாட்டு முஸ்லிம்களும் ரொம்ப பழமையானவங்க. 1300 ஆண்டுகளாக 1400 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே முஸ்லிம்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையை நாம் முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படையெடுப்புகள் மூலமாகத்தான் இஸ்லாம் வந்துச்சு. நான் ஏற்கனவே என்னுடைய ஜும்மா பயணத்தில் சொல்லி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவுல இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது அவங்களுக்கு ஒரு சரியான ஆதரவு கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க. தாயிஃப்ல போய் அந்த மக்கள்கிட்ட எப்படியாவது சொன்னா அந்த மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு. ஆனா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாயிஃப் நகரத்துக்கு போய் அவர்கள் கல்லடியும் சொல்லடியும் தான் பட்டாங்க. அப்ப அந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து முகம்மதே, இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் தான் அந்த நகரம் இருக்கு. இந்த மலைகளை வைத்து இந்த மக்களை நசுக்கி விடுவான்னு கேட்கிறாங்க. வேண்டாம், நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல, நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல, இந்த மக்களுக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவன். எனவே அவர்கள் நீங்கள் நசுக்க வேண்டாம், மாறாக இவர்களுடைய தலைமுறை பின்னாடி வரக்கூடியவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வருவார்கள் என்று அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செய்தார்கள். நம்ம துஆ செஞ்சாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் அவனுடைய ஹபீப் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாம இருப்பான். அந்த தாயிஃப், எந்த தாயிஃப் ரசூலுல்லாஹ்வை விரட்டி அடித்ததோ, எந்த தாயிஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதோ, அந்த தாயிஃபிலிருந்து வந்த முஹம்மது பின் காசிம் என்ற மகத்தான படைத்தலைவன் தான் முதல்ல குஜராத்தின் மீது படையெடுத்து, சிந்தின் மீது படையெடுத்து இந்தியாவிற்கு வந்தான். அதற்கு பிறகு நமக்கு தெரியும், அதற்கு பிறகு முகமது பின் கஸ்னவி, நம்ம வரலாற்றில் கஸ்னி படிப்போம். முகமது கஸ்னவி, துருக்கியர்கள், ஆப்கானியர்கள், டெல்லி சுல்தான்கள், அதே போல வந்து மொகலாயர்கள் என்று பலர் மூலமாக கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம் இந்த நாடு முஸ்லிம்களால் ஆளப்பட்டது.
இன்னும் கேட்டா இது ஒரு நாடு மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே முஸ்லீம்கள் தான். அதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற நாடுலாம் கிடையாது. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா சேரர்கள் ஒரு பக்கம், சோழர்கள் ஒரு பக்கம், பாண்டியர்கள் ஒரு பக்கம், அங்கே சிறு சிறு குறுநில மன்னர்கள், இப்படி பல பகுதிகளாக இருந்த ஒரு தேசத்தை ஒரே தேசமாக வடிவமைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மௌலானா அவுரங்கசீப் அவர்கள் தான். அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த உலகம் இருக்கு இல்லையா, உலகத்துறை உற்பத்தி 100% அப்படின்னா அதுல ஜிடிபி 26% இந்தியா உற்பத்தி செய்யுது. உலகத்துல 4 பொருள் உற்பத்தி ஆச்சுன்னா அது 1 இந்தியாவிலே போகும். ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து 3 தான். இன்னைக்கு வரைக்கும் இந்தியா அந்த 26% என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்னா அது செய்து காட்டியது யாருன்னு முஸ்லீம்கள். அவங்க ஒரு நீதியான ஆட்சியை கொடுத்தாங்க. இதெல்லாம் முஸ்லீம்கள் அப்போதும் சிறுபான்மையினர் தான் இல்லையா. முஸ்லீம்கள் நினைச்சிருந்தா, வன்முறையின் மூலமாக இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், கத்தி முறையில் மற்றவங்க முஸ்லீம் நினைச்சிருந்தா இந்தியா என்னவா இருக்கு, எப்பயே முஸ்லீம் நாடாக மாறி இருக்கும். மாறாக அவர்கள் எல்லா மக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்களால் 800 ஆண்டு காலம் என்ன பண்ண முடிச்சு, இந்த நாட்டை ஆள முடிந்தது. 10 வருஷம் ஆகிறதுக்குள்ளே நாட்டை என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறோம். நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் திடீர்னு ஒரு நாள் வந்து செல்லா காசு ஆயிடுது. நான் தானே நீ சம்பாதிச்சுக்கோ, இன்னையிலே அந்த காசு வந்து என்ன செல்லாத காசு என்று அறிவித்து விட்டு உண்மையிலே செல்லாத காசு வச்சுக்கிறோடைய பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியாக மாறக்கூடிய ஒரு தேசத்தில் நாம் மாறுகிறோம். 10 வருஷத்துக்கு நம்ம 100 வருஷம் நினைச்சு பார்த்தா என்ன ஆகுது. நம்மளுடைய ஜிஎஸ்டி கொண்டு வந்து சிறு வணிகர்கள், குறு வணிகர்கள் எல்லாம் வியாபாரத்தை வெளியேற்றி பெரும் முதலாளிகளுடைய வேலைக்காரராக மட்டும் நீங்கள் இருங்கள் என்ற அடிப்படையில் நாட்டை சுத்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வந்து எந்த அளவுக்குன்னா, இப்ப நிறைய பேருக்கு நேற்று என்ன சாப்பிட்டா நமக்கு தெரியாது. 2002 பாப்பா அம்மா எங்க இருந்தாங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க, சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பல ஊர் மாறும். அரசு வேலையில் இருப்பவன் டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 58 முறை தன்னுடைய வாழ்நாள டிரான்ஸ்பர் ஆட்கள். இப்ப 2002 எந்த ஓட்டுல போய் போடுவாங்க, எங்க போய் தேடுவாங்க. ஆனா அதே பாஜக ஆளக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்துல இந்த இது இல்லை. அப்ப எந்த அளவுக்கு முஸ்லீம்களை, அதாவது முஸ்லீம்களை டார்கெட் செய்ய முடியுமோ, குறி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, முஸ்லீம்களை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைய நீரோட்டத்திலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மூணாவது ஒண்ணு ஆண்மை, அதாவது மக்கள் வணிகர்களுடைய நேர்மையால் இஸ்லாம் பரவியது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா படையெடுப்பின் மூலமாக இஸ்லாம் பரவியது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சூஃபி துறவிகள் மூலமாக இந்தியாவில் இஸ்லாம் பரவியது. அதாவது அந்த சுல்தான்கள், அந்த சூஃபிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த கலாச்சாரத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவங்க வந்து உண்மையிலே எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்து சாதி வேறுபாடுகள் இல்லாமல், இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேசுறோமே, இந்த மௌலவி இந்த அப்துல் ரஹ்மான் மீதியே யாருடைய பெயரால் அது உருவாக்கப்பட்டதோ அவரை இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தான். இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான காரணம் அந்த பள்ளியுடைய பாங்கோசையும் ஏழைகள் பணக்காரர்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒரே சமமாக இருந்து தொழுதுன்னா ஒரு இணைத்துச்சு. நிறைய பேர் நீங்க கேட்டீங்கன்னா இஸ்லாத்துறை போதனைகளை கேட்டு வந்தவர்களை விட இஸ்லாம் சமமா நடத்துது, எல்லாருக்கும் சமத்துவம் கொடுக்குது, அங்க சாதி வேறுபாடு இல்லை என்ற காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அந்த அடிப்படையில் சூஃபிகள் நிறைய என்ன பண்ணாங்க, இஸ்லாம் இந்த மண்ணில் பரவுவதற்கு மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா விவசாயம், அதாவது இன்னைக்கு நமக்கு இந்த தலைமுறைக்கெல்லாம் பஞ்சம் பட்டியலாம் தெரியாது. ஆனா 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடிக்கடி பஞ்சம் வரும், அடிக்கடி அந்த நிலங்கள் பொய்த்து போகும். மழை பொய்த்து போனால், நிலம் வறண்டு போனால் உணவு இல்லாமல் மக்கள் தவிப்பார்கள். எத்தனையோ ஊர்கள்ல பொதுவுல ஒரு கஞ்சி காய்ச்சி அந்த ஊருக்கே ஒரு நாளைக்கு ஒரு முறை, அந்த மாதிரி பஞ்சம் பிடித்த பூமியாக இந்தியா இருந்த போது பாரசீகத்திலிருந்து வந்த விவசாய விற்பனர்கள், ஸ்பெயினிலிருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, இங்க புதிய புதிய விவசாய முறைகளை அறிமுகப்படுத்தினார்கள். அப்ப அதன் மூலமாக பயன்பெற்றவர்கள் அவர்களுக்கு தொழிலாளிகளாக மாறி அவர்களோடு கலந்து இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல
முக்கியமான இன்னொரு விஷயம் முஸ்லீம் எலைட்ஸ், முஸ்லீம்கள் அறிஞர்கள், முஸ்லீம்களுடைய தொழில்நுட்பர்கள், முஸ்லீம் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி எலை பீப்புளா எப்ப நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா மங்கோலியர்கள். நீங்க வரலாற்றை கேள்விப்பட்டிருப்பீங்க, செங்கிஸ்கான் ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலக வரலாற்றுல மங்கோலியர்களை பார்த்து பயப்பட்டதை போல உலகத்தில் வேற யாரை பார்த்தும் உலக மக்கள் பயந்ததில்லை. ஒரு காட்டு மிராண்டிகள், எந்த விதமான நாகரிகமும் கிடையாது, போகக்கூடிய எல்லா இடத்தையும் நிர்மூலமாக்குவார்கள். அவங்க ஒட்டுமொத்த உலகத்தை துவம்சம் செய்து கொண்டிருக்கும் போது பகதாத கைப்பற்றினாங்க, பகதாதுல ஈஜிப்ட கைப்பற்றினாங்க, முஸ்லீம் உலகத்திற்கு எல்லாம் கொன்று குவித்த போது அதிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த முஸ்லீம் தளபதிகள், முஸ்லீம் விஞ்ஞானிகள், முஸ்லீம் பொறியாளர்கள், முஸ்லீம் கணக்காளர்கள் இவங்களாம் என்ன பண்ணாங்க, வட இந்தியாவை நோக்கி வந்தாங்க. ஏன்னா அன்றைக்கு வட இந்தியா என்பது முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அப்ப நம்ம அங்க போயிட்டோம் அப்படின்னா, அங்க ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க. இப்படியாக இந்தியா இஸ்லாம் இந்தியாவுக்குள் படையெடுப்பின் மூலமாக பல பேர் அப்படி ஒரு சித்திரத்தை கட்டமைக்க பார்க்கிறாங்க. இந்தியா ஏதோ யாரோ ஒரு 4 பேர் இல்ல யாரோ ஒரு 10 பேர் அரேபியாவில இருந்து குதிரையில வந்து படையெடுத்து வந்து இங்கே இந்தியர்களாக ஆன மாதிரி ஒரு சித்திரத்தை கட்டமைக்கிறார்கள். உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது கிட்டத்தட்ட அரபுலகம் இருக்கக்கூடிய இஸ்லாம் அளவிற்கு பழமையானது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாருமே அரபுலகத்துக்கு எந்த குறைவும் இல்லாமல், எப்படி அன்றைய காலகட்டத்தில் பகதாதும் புகாராவும் சமர்கந்தும் மிக பிரபலமான இஸ்லாமிய மையங்களாக இருந்ததோ அதே போல தில்லி சுல்தான்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அன்றைய கிலாஃபாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக தில்லி சுல்தான்களும் இருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு முஸ்லீம்களாகி நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. நாம வந்து இந்த நாட்டுக்கு வேறு எந்த சமூகத்தை விடவும் அதிகமாக விலை கொடுத்திருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தின் போது வேற எந்த சமூகத்தை விடவும் இந்த சமூகம் தான் அதிக விலை கொடுத்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 800 ஆண்டுகள் ஆண்ட ஒரு சமூகம், அதுதான் இயல்பா என்னவா இருக்கும், கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசு பதவிகள்ல உச்ச நிலையில இருக்கும். அப்படி இருக்கும் போது வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று பத்வா கொடுக்கப்பட்டு இனி யாரும் ஆங்கிலேயம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாது, யாரும் ஆங்கிலத்தை படிக்க கூடாது, யாரும் ஆங்கிலேய துணிகளை உடுத்தக்கூடாது என்றெல்லாம் பத்வாக்கள் கொடுக்கப்பட்டு நல்ல பொருளாதார ரீதியாக, அதாவது சமூக ரீதியாக அந்தஸ்தில் உயர்ந்திருந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தன்னுடைய எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க, பின்னாடி வந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு யார் யாரெல்லாம் வெள்ளையர்களுக்கு வெண்சாமரம் வீசினார்களோ, யார் யாரெல்லாம் வெள்ளையர்களுக்கு மூஜா தூக்கினார்களோ, யார் யாரெல்லாம் அன்றைக்கு வெள்ளையர்களுக்கு எடுபடிகளாக இருந்தார்களோ, இன்றைக்கு அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளுவதோடு மாத்திரமல்லாமல் நமக்கெல்லாம் தேசபக்தி குறித்து பாடம் படிக்கிறார்கள். அப்ப ஏன் நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு கல்விகளை சிறந்தவர்களாக, தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக இல்லாமல் பழைய பெருமைகளை மட்டும் பேசிக்கொண்டு நம்ம என்ன பண்றோம், நாம் நம்ம காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நம்ம மாறணும், நிச்சயமா மாறணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் போது இந்த சமூகம் என்பது இதோ முஸ்லீம்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த சமூகம் அல்ல, முஸ்லீம் என்பது ஒரு சாதி பெயர் அல்ல. நீங்க தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே என்ன பண்ணணும், வழிகாட்டணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு முஸ்லீம்கள் முன்னேறுவதற்கான ஒரே ஒரு வழி, பெர்மனண்டான ஒரு வழி, எளிதான ஒரு வழி என்னன்னா கல்வியில உயர்நிலை அடைவது. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுல முஸ்லீம்களுக்கு 124 சீட்டு ஒதுக்கப்பட்டிருச்சு. அதுல விஷயம் என்னன்னா, முஸ்லீம்கள்ல 2வது ரேங்க் வராங்கல்ல, 2வது ரேங்க், அவங்க காமன்ல என்ன ரேங்க்ல இருக்காங்கன்னு போய் பார்த்தேன், 186வது இடத்துல இருக்காங்க. முஸ்லீம்கள 3வது ரேங்க் வரவங்க காமன்ல 768வது இடத்துல இருக்காங்க. அப்ப நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய கல்வி தரம் பாருங்க. முஸ்லீம்கள டாப் 3 யாருன்னா காமனா பார்த்தா 800வது இடத்துல இருக்கான். அந்த அளவுக்கு நம்ம என்ன இருக்கு, கல்வியில இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் படிக்கணுங்கிற ஆர்வமே நமக்கு வந்திருக்கு. ஆனா இது போதாது. அதுக்காக தான் கடந்த வாரம் ஜும்மாவோட கூட நம்ம வந்து நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் எதுக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னா, 8வது இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படியாவது ஒரு எக்ஸாம் எழுதி ஸ்காலர்ஷிப் பெற்று
அவங்க ஒரு ஐஐடிலையோ இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசராவோ இல்ல இந்த இந்திய நாட்டோட விஞ்ஞானியாகவோ மாறணும். இப்படி ஊருக்கு ஒரு 10 பேர் முன் வந்தாங்கன்னா அந்த 10 பேரை பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, உத்வேகம் பெறுவார்கள். அதன் மூலமாக சமூகம் அடுத்த நிலையை நோக்கி போகும் என்ற ஒரு ஆசையில் தான் அந்த தேர்வுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. அது கூட வர 25 ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. உங்க தரப்புல யாராவது தெரிந்தவங்க இருந்தா உங்க உறவுகளுக்கு நண்பர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அதன் மூலமாக நம்முடைய சமூகத்தை அடுத்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போனோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில இந்த சமூகம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட சமூகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லப்பட்ட இஸ்லாத்தை தான் என்னுடைய மார்க்கமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், வேற எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் சொல்லல. அப்ப நமக்கு வறுமையில அல்லாஹ்விடத்திலே போய் சரியான முறையில பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்துல முஸ்லீமா நீ என்ன செஞ்ச, உன்னுடைய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செஞ்ச? அப்ப குறைந்தபட்சம் அந்த அடிப்படையில் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவாவது, நாம் நம்முடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ளவாவது, நம்முடைய சமூகத்தை படித்த தலைமுறையாக, அது உயர்கல்வி படித்த தலைமுறையாக, இஸ்லாமிய விழுமியங்களோடு கூடிய கல்வியை படிக்கக்கூடிய தலைமுறையாக உருவாக்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம்